கௌதம், உங்க கூட சண்டை போட வந்த பாஸ்கர் எதுக்கு அடிச்சீங்க? தேதி இருந்தது சண்டை போடலாம். ஏன் அடிச்சீங்கன்னு கேட்கறது முட்டாள்தனமா, புத்திசாலித்தனமா பேச நினைச்சிட்டு இருக்காதீங்க. அவன் ஏரோப்ளைன் அண்ணாந்து பாக்குற நேரத்துல நைஸா அடிச்சிருக்கீங்க. அவன் என் ஷார்ட்ஸ்ல இருக்கிறனால அவுத்து விடுவேன்னு சொன்னான். அதான் சார் அடிச்சேன். போய் சொல்லாதீங்க. எங்கேயோ கோவம், யார் மேலேயோ கோவம். உங்க அப்பா உங்களுக்கு ஜெட்டி வாங்கி தரலையேன்னு கோவம். எங்க அவன் அவுத்து விட்டா அவன் ஆயிட போதேன்னு கோவம். சார், நான் ஜெட்டி பண்ண உங்களுக்கு யூ லூஸ் யுவர் கண்ட்ரோல். உங்களை யாருன்னா தூண்டி விட்டாலே போதும், உடனே நீங்க உங்க கண்ட்ரோல எழுந்துறீங்க. இல்ல சார், நான் கண்ட்ரோலா தான் இருக்கேன். நேற்றுக்கு ஃபுல் டைட்டிலும் கரெக்டா வீட்டுக்கு வண்டியை விட்டு போயிருக்கேன். நான் நம்ப மாட்டேன். ட்ரைனிங் பீரியட்ல இருக்கும் போதே அரசாங்கத்தோட துப்பாக்கி எடுத்து சரமாரியா சுட்டுருக்கீங்க. சார், நான் சுட்டுகளை யாருக்கு எந்த பாதிப்பு இல்லை. எங்க அப்பா தீபாவளிக்கு துப்பாக்கி வாங்கி தரல, அதனால கவர்மெண்ட் துப்பாக்கி எடுத்து ரோட் கேப்ப பட்டு எல்லாரையும் சுட்டேன். நீங்க செஞ்ச தப்பு நான் சொல்லவே இல்லை. பாவம், உங்க அப்பா என்ன பண்ணுவாரு? அவருக்குன்னு 2 குடும்பம் ஆயிடுச்சு. உங்களுக்கு துப்பாக்கி வாங்கி கொடுத்தா சின்ன வீட்டு பையன் துப்பாக்கி வாங்கி தரணுமே. சார், எங்க அப்பா எனக்கு துப்பாக்கி வாங்கி தரலனாலும் பரவாயில்ல, ரோட் கேப்ப செவத்துல தேய்ச்சி வடிச்சுப்பேன். அனாவசியமா எங்க குடும்பத்தை ரொம்ப கேட்காம மிஸ்டர் கௌதம். சார், அப்பா, நீங்க குடிக்க ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? 25 வருஷமா தண்ணி அடிச்சுருக்கிறோமா. உங்க அப்பாக்கு வெள்ளி விழா வருஷம். எங்க இது பெரிய விழாவா கொண்டாடலாங்க. அசோக், உங்க அப்பா குடிக்க ஆரம்பிச்சு 25 வருஷம் ஆச்சு. ஆமா, பெரிய அசோக் லேண்ட் கம்பெனி ஆரம்பிச்சு 25 வருஷமா ரன் பண்ணிட்டான். அதை கூப்பிட்டு பெருமையா சொல்லிட்டு இருக்கியா? அசோக், உனக்கு சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், போய் சாப்பிடு. எனக்கு வேணாம். அப்ப சாப்பாடு என்ன பண்றது? அது உட்காந்துருந்தா வழுக்கு விழுந்த நாய், அதுக்கே போடு. என்ன இவ்வளவு நேரமா நீ எப்ப வருவேன் அப்பா பாசமா கேட்டுட்டு இருந்தாரு. நீ இப்படி பேசுற? அவனா பாசத்துல தேனா சரகு வாங்கிட்டு ஆள் தேடி இருப்பான். இல்ல, துரை கோச்சுக்கிறாரு. ஆமா, தர்மதுரை கேக்குறாரு. சொல்லுமா? ஆமாடா, நீ சொன்னாலும் சொல்லனால நான் தர்மதுரை தான். பூகம்பத்துல பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு 1000 வேட்டி சட்டை ஹெலிகாப்டர் அனுப்பி வச்ச தர்மதுரை நான். டேய், நீயே எலிகடிச்ச துணியை ஒட்டு போட்டு சுத்துற. நீ ஹெலிகாப்டர் அனுப்பிச்சு வச்சு புழுவுறியா? நான் பெத்த பிள்ளை என்ன மதிக்காதப்போ வேற எந்த பிள்ளை என்ன ஊர்ல மதிக்கும்? அண்ணா, நீ மதிக்காம பேசினதால அப்பா வெறுப்பாய் ஓவரா குடிச்சு மட்டை ஆயிட்டா இருப்பாரு. அவனா மட்டை ஆயிட்டான். இப்ப பாரு. பாத்தியா, பண்ணாட நாயி விசிட்டிங் கார்டு டோக்கன்லாம் எடுக்கும் போது சைலண்டா இருந்துட்டு பணத்தூர் பட்டுன்னு புடிங்க போட்டுனா இவனா போத நம்ம நடிக்கிறான். அந்த அம்மிகளை மண்ணில போட்டு சாவச்சாரு. இப்ப அவரை நீ கூட்டிட்டு போய் நான் கூட்டிட்டு போய் விட்டமா? ஏன்டா திருன்னு முழிக்கிற? பெத்த கடனுக்காக நீ இது கூட செய்ய மாட்டியா? உங்களை கடன் வாங்கி பத்தி சொல்றது பசங்க சொல்ல காசு இல்ல. இந்த நாய்கள் குழந்தை குடிச்சு எவ்வளவு தெனாவா பார்த்துட்டு இருக்கான் பாரு. இவனை வேற இழுத்துட்டு போனோமா எங்கன்னா சாகர சொர்க்கத்துல நிற்கிற மாதிரி இருக்குறா எனக்கு. அங்க போடுற தேவதைகளா போய் நிக்கிறாங்க. தேவதைகளா கொளுத்துனால முஸ்து சித்தாளுகளா வீட்டுக்கு போது தேவதைகளா அதுன்னு நீ உஷார் பண்ணுவா. வீட்டுக்கு எங்க போறேன்னு சொல்லிட்டு ஜெமினி கணேச வீட்டுக்கு கொண்டு போறா. டேய், ஜிப்பா போட்டா அவன் ஜெமினியா? உன் பையன் கௌதம்டா. கட்டி அடிச்சுட்டு கண்ணு தெரியல. போடா கௌதம். வேணான்னு தான் சொன்ன. அவனுக்குதான் வாயில பொணல வச்சு ஊத்திட்டாங்க. பொணல வச்சு ஊத்துறீங்கன்னா பம்பு சவாடா. அந்த வேணா சொல்லாம மூக்கு முட்டை குடிச்சிட்டு இவனு துஷ்டடியா? மறுபடியும் இந்த மாதிரி நடந்தது உன்னை முட்டி தட்டிடு. ஏற்கனவே ரெக்கார்ட் பேர் என்ன ரெக்கார்டு? பிசிக்ஸ் ரெக்கார்டா, கெமிஸ்ட்ரி ரெக்கார்டா? எப்போ எதுக்கு முடியாது? புரியல, பார்க்கலாம். சொன்னியா? பிடிச்சு போனியா? நாளைக்கு. எப்போ? நேற்று. வருமா? முடியாது. வந்துச்சா? ஏன் சொல்லு. எப்போ? சொல்ல மாட்டேன். அதுக்காக நிறுத்துடா. மாத்தி பேசுறீங்கன்னு புரியுது. என்ன பேசுறீங்க புரிய மாட்டேங்கடா. இது அக்னி நட்சத்திரம், அப்படித்தான் இருக்கும். என்ன அரெஸ்ட் பண்ண வந்தீங்களா? இல்ல இதை டூர் கூட்டு போறீங்களா? டாட்டா சும்மா வந்திருக்கீங்க. கான்ஸ்டபிள், அவன் அரெஸ்ட் பண்ணிட்டு வர சொன்னா வெளியே வந்திருக்கீங்க. இல்ல சார், அவர் டாட்டா காமிச்சு அமிச்சிட்டாரு. டாட்டா காமிச்சா திரும்ப வந்துருக்கீங்களா?
வரான்டா ராஸ். நான் யாருன்னு தெரியல, ரொம்ப புலனும். போய் உன் அசிஸ்டன்ட் கமிஷனர் சொல்லு. சார், அவன் ரொம்ப பொல்லாதவன் சொல்றான். நான் பொல்லாதவனுக்கு பொல்லாதவன் சொல்றேன். எங்க கமிஷனர் பொல்லாதவனுக்கு பொல்லாதவன் சொல்ல சொன்னாரு. பொல்லாதவனுக்கு பொல்லாதவன் சொல்லனா அவங்கிட்ட போய் சொல்லு, நான் பொல்லாதவனுக்கு பொல்லாதவனுக்கு பொல்லாதவன். ஓகே சார், அவன் பொல்லாதவனுக்கு பொல்லாதவனுக்கு பொல்லாதவன் சொல்றான். 3 times பொல்லாதவனுக்கு 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 போய் சொல்லு. அவர் பொல்லாதவனுக்கு 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 பொல்லாதவன் சொல்ல சொன்னார். மொத்தம் 4 தடவை சொல்லிருக்கானா? 4 times. நீ போய் அவன்கிட்ட நான் பொல்லாதவனுக்கு 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 5 times சொல்லு. அவன் பொல்லாதவனுக்கு 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 பொல்லாதவன் 5 தடவை சொல்றான். 5 times. நான் பொல்லாதவனுக்கு பொல்லாதவனுக்கு எல்லாம் நீங்க ஸ்ட்ரைட்டா டீல் பண்ணீங்க. நாட்டா மட்டும் பங்காளி, பங்காளி டு நாட்டாம என்ன விளையாட்டு கூப்பிடாதீங்க. ஓகே, எவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்க. சதா சண்டை போட்டுக்கிற உங்களை பெற்றதுக்கு ரெண்டு எருவோட பெற்றிருக்காங்க. நான் எப்படி உனக்கு எருமாதான் தான் பிறந்திருக்கோம். ஹாஸ்பிட்டல் எவனோ பெட்டை மாத்திட்டான், அதான் நான் 2 பேரும் வந்துட்டோம். அப்பா, நான் உங்க புள்ள, நான் தப்பு பண்ண மாட்டேன். நீங்க தப்பு பண்ண மாட்டேன். அன்னைக்கு பிளாங்கி வாங்கி வரானா விஸ்கி வாங்கி வந்துட்டு எனக்கு மாசு. எப்ப பார்த்தாலும் என் பிள்ளையே திட்டிட்டு இருக்கீங்க. எல்லாத்துக்கும் காரணம் உங்க சின்ன வீட்டு பிள்ளைதான். யார் சின்ன வீடு? எங்க வீடு வந்து பாத்தா டபுள் பெட்ரூம், அட்டாச் லெட்டின் பாத்ரூம், பூஜை ரூம், கிச்சன் தான் இருக்குது. ஒரு பெட்ஷீட் ஹால்ல கட்டி அதுல பூஜை ரூம், சமையல் ரூம்னு பார்ட்டிஷன் கட்டி வாங்குறீங்க. நீ சின்ன வீட்டை பத்தி பேசுறியா? சின்ன வீட்டு பையன் பெரிய வீட்டு பையன் என்னைக்காவது வித்தியாசம் பார்த்திருக்கானா? 2 வீட்டுக்கும் தனித்தனியா ரேஷன் கார்டு வாங்கி கொடுத்திருக்கேன். பெரிய ஒழுங்கு மாதிரி பேசு. அவங்களுக்கு சேப்பு கலர் அட்டை வாங்கி கொடுத்திருக்கேன். அதை வச்சு அவங்க கிருஷ்ண ஆயில், பாம் ஆயில் வசதியா இருக்காங்க. ஆனா நம்ம குடும்பத்துக்கு வெறும் மஞ்சள் தான். அதுல சக்கரையும் பச்சரிசியும் தான் கொடுக்குறாங்க. ரேஷன்ல அதான் கொடுப்பாங்க. பின்ன எறா, நண்டு, மாட்டுக்கறி, ஆட்டுக்கறி, கோழிக்கறி நம்ம கொடுப்பாங்க. பாத்தீங்களா, உங்க இடத்துக்கே என் பிள்ளை எவ்வளவு கேவலமா பேசுறேன். உங்க சின்ன பையன் சொல்லி கொடுத்ததுக்கு என் தலைக்கு மேலே ஏறி ஆடுறா. தலைக்கு மேல ஏறி ஆறதுக்கு உன் தலையில கலைவன அழகுமா? ஏண்டா இந்த தலையில ஏறி ஆடினா வலிக்கு ஊந்து மூஞ்சி முதல்ல உடஞ்சாது மனசாட்சியோட பேசுறான். உங்களை பெற்றதுக்கு எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும்டா. அப்பா, ஏற்கனவே கோட்டை குடிச்சிருக்க, இன்னும் வேணும் கேட்க ஓவரா குடிச்சிட்டு ஆஞ்சி இருக்கான்னு பாக்குறியா? வணக்கம் தம்பி, கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமாதா? டேய், என்னடா எனக்கு தெரிய மூணாயிரம். நீ ஏன் தம்பி குறுக்கல பேசுற? நான் உங்க அப்பா கூட பேச வந்திருக்கேன். எங்க அப்பா என்ன அமெரிக்கா ஜனாதிபதியா? அப்பாயின்மெண்ட் வாங்கி பேச. எதா இருந்தாலும் சீக்கிரம் பேசிட்டு போ. ஒயின் ஷாப் சூப்பர்வைசர்னா ஒண்ணும் கடவுள் இல்ல தம்பி. என்னவோ இந்த பசங்களை கடைக்குள்ள சுண்டல் விற்க கூடாதுன்னு சொன்னியாமே, ரொம்ப தப்பு தம்பி. நான் பாக்குறதுக்கு தான் சாதுவா இருப்பேன், ஆனா ரொம்ப கேட்டேன். டேய், இன்னும் உனக்கு நீயே விளம்பரம் கொடுத்துக்கிற? டேய் அசம், நீ சும்மா இரு. மிஸ்டர் சிதம்பரம், உங்க ஆளுங்க சுண்டல்ல நிறைய காரம் போட்டு விற்கிறாங்கன்னு எனக்கு கம்ப்ளைண்ட் வந்தது. அதனால நான் ஆக்ஷன் எடுத்தேன். காரம் ஜாஸ்தியா இருந்தா நீ தண்ணி சப்ளை பண்ணிரு. தண்ணி சப்ளை பண்ண எங்க அப்பா வாட்டர் பாக்கெட் விற்கிற பையனா? எங்க அப்பா சூப்பர்வைசர். பாத்தீங்களா, துடுக்கா பேசுற பசங்க, அழகான 2 பொண்டாட்டி, இவங்க எல்லாம் அனாதை ஆயிடக்கூடாது பாருங்க. யார பார்த்து யோசிச்சு செய்யுங்க. யோசிச்சு செய்யணும் ஜீவன் ஆயிடுவா. தலை நம்பிக்கைன்னு கொல்லிக்கிட்டு தலை சொல்லிட்டாண்டா. இவனை போய் யோசிச்சு செய்யுங்க. இருந்தாலும் எங்க அப்பாவுக்கு எதனா ஆச்சு. காலி அடிச்சுட்டா. எதுக்கு பயமா இருக்கா? எங்க புடிச்சிருக்க? புரியல, பாக்கலாம். போல தெரியல. போனியா? வேணா. என்ன? எப்போ? எங்க? நல்லா இரு. நீ வேணா. நான் எப்போ? ஆமா, இவர் பெரிய சீரகனாரு. உலகத்துக்கெல்லாம் பணியில் வந்துட்டு வந்து பார்த்துக்கிறாரு. இவர்கிட்ட நாங்க தரிசனமா வாங்க. அசோக், அந்த சிதம்பரம் உங்க அப்பாக்கு சரக்கு வாங்கி தரேன்னு மொத்தமாக சரக்கு வாங்கி மதியாக்கி தரடா. ஆமா, ஓசில சரக்கு கிடைக்குது. தண்ணி ஊத்தி குடிச்சா நிறைய குடிக்க முடியாதுன்னு அரைஞ்சு ராவா குடிச்சிருப்பான். அதான் நட்டுக்குனா. அண்ணா, அப்ப அப்பா நம்ம கூட இருக்க மாட்டாரா? விட்டுட்டு போயிடுவாரா? போதை தெரியாதவரை இங்கதான் இருப்பான். போதை தெரிஞ்சது அடுத்த செகண்ட் நம்மளாம் விட்டு ஒயின் ஷாப் குடி ஓடி போயிடுவான். இவர் எப்பயும் எங்களுக்கு காப்பாத்தி கொடுக்கடா. இவரை விட்டா எங்களுக்கு வேற யாரா இருக்கா? கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். ஏற்கனவே 2 பொண்டாட்டி கட்டிக்கிட்டு குடும்பமே யாருது? இதுல நான் இருக்கேன். குழப்பம் தப்பா
கவலைப்படாதீங்க தம்பி. அப்பா குணமாவதுக்கு ஆகிற செலவை நானே ஏத்துக்கிறேன்னு சொல்ல வந்தேன். டேய், அவங்க ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்றோம், செலவை ஏத்துக்கிறேன். குடிசு நாய் ஓபன் கவுன்ல படுத்திருந்தா மோர் தெரியறதுக்கு 4 மோர் பாக்கெட்ல 70 ரூபாய் வாங்கி கொடுத்துருக்கோம். இந்த செலவை நாங்க பாத்துக்க மாட்டோமா? அப்பவே சொன்னா நான் மோசமானவன். உங்க அப்பா கேட்கல. இப்ப உங்க அப்பனோட நிலைமைய பாத்தியா? என்னடா அவன் நிலைமை? பிச்சை எடுறா, நல்லா மூக்கு முட்டை குடிச்சிட்டு நிம்மதியா படுத்து தூங்குறான். எழுந்ததுக்கு அப்புறம் கறி வாங்கி கொடு, மீன் வாங்கி கொடு, எங்க ஊர் தான் வாங்குவான். சிதம்பரம், எங்க அப்பாவை இந்த நிலைமை காலாக்கிற ஒண்ணு பாண்டிச்சேரியை கூட்டு போய் அட்டு சரக்கு வாங்கி கொடுத்து மட்டையாக்க அசிஸ்டன்ட் கமிஷனர்லடா. ஒரு சவாலை நான் ஏத்துக்கிறேன். நாளை காலையில எத்தனை மணிக்கு கிளம்பணும்? ஏய், பழி வாங்க ஒரு புத்திசாலி தானே வேணா. இவங்க மட்டமா சரி வாங்கி கொடுக்க பாண்டிச்சேரி செலவு பண்ணி கூட்டு போறியா? வருமா கொஞ்சம் ரோகர் சரி வாங்கி கொடுத்து கவு வேண்டியதானே. இப்ப நான் எப்படி பழி வாங்கலாம் பாரு. ஏய் யூ, இது எங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சு? வெரி குட் சீனியர் பத்தாச்சியா. இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்க பக்கத்துலயா? ஐயோ, எனக்கு தலைவலிக்குது. யாராவது ஓடி போய் ஒரு கட்டிங் வாங்கிவாங்க. அப்பதான் எனக்கு தலைவலிப்பு. என்ன விஸ்வநாதன், என்ன பகச்சுக்கிட்டா என்ன நடக்கும் இப்போ புரிஞ்சுக்கிட்டியா? ஒழுங்கு மரியாதையா கேஸ வாபஸ் வாங்க. முடியாது. ஒயிட் ஷாப்ல சுந்தரம் அடிச்சு கொடுத்த பேப்பரை ஆதாரமா வச்சுக்கிறேன். அதை சப்மிட் பண்ணி உனக்கு கோர்ட்ல தண்டனை வாங்கி தருவேன். ஏய், அறிவு கட்ட அப்பனே, என்ன பேப்பர் எடுத்து போய் ஜட்ஜி டேபிள் வச்சாரா? அப்புறம் எறும்பு மூச்சு ஜட்ஜி கையில கழிச்சு கண்டு கண்டா கேஸ் நடக்காது. ஓ, கேஸ் நடக்காம இருக்கிறதுக்கு இப்படி ஒரு ஐடியா இருக்கா? நாளைக்கு 1 கிலோ சர்க்கரையோட வர போறியா? போ, அவன் சர்க்கரை வாங்கிட்டு வரான். நான் காலங்காத்தாலேயே கோர்ட் வாசல்ல போய் சுத்தி எறும்பு வந்து போட்டு வந்துடுறேன். அதை மீறி ஒரு எறும்பு எப்படி உள்ள போகுதுன்னு பாத்துறேன். டேய் கௌதம், அசோக், நீங்க 2 பேரும் என்ன எப்படியாவது கோர்ட்டுக்கு இட்டுன்னு போறேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்கடா. பாத்தியா, தனியா போனா ரிச்சாக்கு 10 ரூபா செலவாகுன்னு டிராவலிங் அலவன்ஸ் நம்ம 2 பேரும் மேல போறோம். அப்பா கையை நிட்டுங்க. சத்தியமா போன கைட்டான் பாரு. தெரியாது, எதுக்கு புரியல. ஓடி போலாமா? போல மாட்டேன். முடியாது. சரி, முடியாது. என்ன பார்க்கலாம். முட்டாள், என் எதிரியை கொலை பண்ணதுக்காக கத்தியை விட்டா ஆப்பிள் இருந்து சாப்பிடுறியா? அதையும் முடிக்கிறதுக்கு எதுக்கு பாஸ் கத்தி? ஒரு பால் பேண்ட் பேன் குத்தோசமா முடிச்சிட மாட்டேன். நீ கதையை முடிச்சிடும். போடா, 9ஆம் நம்பர் ரூம்ல ஒருத்தர் இருக்கான், அவனை கொலை பண்ணிட்டு வா. பாஸ், 9ஆம் நம்பர் ரூம்ல ஒருத்தர் இருப்பான்னு சொன்னீங்க. அங்க போய் பார்த்தா 3-4 பேர் இருக்காங்க. ஆனா யாரை கொலை பண்றது பாஸ்? ஐயோ, உனக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள வயசாகியே செத்து போயிடும். அங்க விஸ்வநாதன் ஒருத்தர்ப்பா, அவனை கொலை பண்றான். ஓகே பாஸ். இங்க விஸ்வநாதன் பத்தி யாரு? வந்தா படுத்துங்கிறது இந்த பண்ணிதான். நான் இப்ப கொலை பண்ண போறேன். நீங்க எல்லாம் ஒரு 10 நிமிஷம் கண்ண முடியுங்க. நீ கொலை பண்றதுக்கு நாங்க எதுக்காக கண்ண முடிக்கலாம்? எங்க பாஸ் கண்ணால பார்த்த சாட்சி யாருமே நம்ம கொலை பண்ண சொல்லிருக்கிறேன். மிஸ்டர் குறுங்காரி கொலைகாரா, நீங்க ரொம்ப புத்திசாலியா இருக்கீங்க. கடைசியா மெயினாயிட்ட 4 வார்த்தை பேசிக்கிறோம். கொஞ்சம் வெளியே வெயிட் பண்றீங்களா? ஓகே ஷூர். வாயே முடிக்கலாம், அதுக்குள்ள சரக்கடிக்கிறது கூப்பிடுறேன். கத்தி குத்துருங்க. அப்படி பாஸ் இந்த செருப்பு அவனை செருப்பாலே அடிக்க சொல்றீங்க. அவனை அடிக்கூடாதா? உன்னதாண்டா செருப்பாலே அடிக்கிறேன். ஓகே பாஸ். ஒரு நிமிஷம் புரியுங்க கூட. உடனே இடத்தை மாத்தி கௌதம், எம்ஜம் பக்கத்துல நல்லா பெரிய ஓட்டா பாரு. ஆயா, நீ ஆய் பண்ணி விட இருக்கலாம். ரூபா வச்சிருக்கிறியா? உங்க அம்மாவை தண்டா வச்சுருக்கிறேன். ரூபான்ற பொண்ணை தண்டா ட்ரை பண்ணி நிக்கிறேன். 1 மாசத்துல எப்படி கரெக்ட் பண்ணிக்கிறேன்? பாத்தியா, உடம்பு முடியா படுத்துட்டு போது 3ஆம் பொண்ணு ஐடியா பண்றான். இவன் அடி வயசுல குத்தானா? அசோக், தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காரு. அந்த கொலைகார வரதுக்கு அப்பா வேணும் மாத்தி ஆகணும். நீங்க இருக்கிற ரூம்ல மாத்திக்கோங்க. நான் இருக்கிற ரூம்ல ஃபேன் இருக்கணும். நீ போற பக்கம் தேடுறேன். பெரிய ரித்திக் ரோஷன் மாதிரி அண்ணா, நேரம் ஆயிட்டே இருக்கு. இப்ப என்ன பண்றது? ஒரு 7 இட்லி சுட்டு தக்காளி சட்னி பண்ணி வந்தவன் நல்லா திட்டு. நீங்க கோல் பண்ண சொன்னீங்க. அவன் போறதுக்குள்ள செத்து போயிட்டான். என்ன சொல்ற? பல்ஸ் பாத்தியா? நல்லா பார்த்தேன். 4 பல்லு முன்னாடி நிட்டு.
மாதிரி முட்டாப்புலாம் நம்பி எப்ப வேணா இங்க வருவோம். அதுக்குள்ள அப்பா எடுத்த மச்சான். தம்பி 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 வண்டி எங்க போகுது? வடப்பள்ளி டிப்போவை போகுது. படுகிறது நான் இறங்குமே இல்லாம நேரத்தனமா பேசுறேன். எங்கடா போன? சிதம்பரனார் கட்டிங் வாங்கி தரேன்னு சொன்னாரு. அதான் நைஸா இறங்கி போயிட்டேன். ஆமா தம்பி, இவ்வளவு நாள் நானும் உங்க அப்பாவும் ஒரே மாதிரி துண்டு போட்டுட்டு இருக்கோன்றத நான் மறந்துட்டேன். அதனால இப்ப ஒன்னாயிட்டோம். அப்பா நீ தெரிஞ்சுட்டியா? கிளைமேக்ஸ் ஒண்ணு தெரிஞ்சுங்க. அப்புறம் என்ன இல்ல யாரும் அசையாதீங்க, எல்லாரும் அங்கே இருங்க. எங்க குரூப் போட்டோ எடுக்க வந்துட்டு இல்ல அரெஸ்ட் பண்ணுவாங்க. சிதம்பரம் தான் தெரிஞ்சுட்டார்ல, அவர் எதுக்கு அரெஸ்ட் பண்ணணும்? அவரை நான் அரெஸ்ட் பண்ணல, உங்க அப்பாவை தான் அரெஸ்ட் பண்ண வந்தேன். நைட் டியூட்டி வேலை பார்க்குற நர்ஸு கிட்ட லவ் லெட்டர் கொடுத்து ஈடிசி ஸ்டேஷனுக்கு ரெண்டு புள்ளிகள் இருந்து என்ன காப்பாற்றாம கவுரியில காப்பாத்துக்கலாம். காப்பாத்துறீங்கன்னா பாகிஸ்தான் பார்டர் போய் இங்கே போறாங்க. ரோட்ல போற கிழங்கு 2000 3000 பண்ணிட்டான். ஐஜி சார் நீங்க போன் போனீங்கன்னா லேடிஸ் போலீஸ் சினிமா பண்ணுவான். தர வேண்டிய தண்ணி இங்கே கொடுங்க.